வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் டேஸ்ட்டில் ரொம்ப அருமையான ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாதத்துக்கெல்லாம் சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த குழம்போட வாசனை சிக்கன் மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு வாசனை மூக்க தொலைக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சேனைக்கிழங்கு ஒரு 250 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. தோலெல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதை விட நீங்கள் சின்ன துண்டாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கார்த்திகை, மார்கழி, தை மாதத்தில் வரக்கூடிய சேனைக்கிழங்கு நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா பாக்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேனைக்கிழங்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கு தண்ணி நான் நல்லா சூடுபடுத்தியிருக்கேன். தண்ணி கொதிக்கிற டைமில் சேனைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி அதோட தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். சேனைக்கிழங்கு வேகிற டைமில் நம்ம மசாலா அரைச்சிக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துருக்கேன். கசகசா இருந்தால் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இது போல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சேனைக்கிழங்கும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துடுச்சுங்க. வேக வைக்கும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ நம்ம கிழங்கு வெளியே எடுத்துடலாங்க. நல்லா வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. சேனைக்கிழங்கு வேக வச்சா அந்த தண்ணியை நம்ம ஊற்றிட்டு மறுபடியும் அதே குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி இது போல் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் தக்காளி விழுதோட பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் வதக்கிக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கக்கூடாதுங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வதக்கினா போதும். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சேனைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே நீங்கள் குழம்பு மாதிரி வைக்க போகிறீங்கன்னா கூட இன்னும் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உப்பு, காரம் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கிரேவிக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது. நல்லா கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர வச்சு இறக்கிக்கோங்க. பாருங்கள், ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போது கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு விசில் வர விட்டு இறக்குனீங்கன்னா பாருங்கள், கிரேவி நல்ல நான்வெஜ் டேஸ்ட்டில் அருமையாக சூப்பராக இருக்கும். குக்கரை திறந்த உடனே வாசனை மூக்க தொலைக்கும். சிக்கன் மட்டன் குழம்பான்னு கேட்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி சப்பாத்தி, பூரி, ஆப்பம், சாதத்துக்கெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.